இங்க முத்து செல்வம் சொன்னத நெனச்சு ரொம்ப கோவத்தோட வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வர முத்து ரொம்ப கோவமா இருக்கிறத பார்த்ததும் மீனா வந்து போய் பேசுறாங்க. ஒருவேளை செல்வம் அண்ணன்கிட்ட நம்ம பேசின விஷயத்த இங்க அவர் வந்து இங்க முத்துக்கிட்ட இவர்கிட்ட சொல்லிட்டாரோ அப்படின்னு நெனச்சுட்டு யோசனையில இருக்க, இங்க மீனாவ பார்க்குறாங்க. மீனா இருக்கிறத பார்த்ததும் இங்க முத்துவுக்கு பயங்கரமான ஒரு கோவம் வருது. ஏன்னா இவ சொன்ன அதே விஷயத்த தான் செல்வமும் சொல்றானா, அப்ப செல்வத்த இவ போய் பார்த்துருப்பாளான்ற ஒரு சந்தேகம் எங்க முத்துவுக்கு இருக்கு. முத்து நேரா கிச்சனுக்குள்ள போயிட்டு இங்க மீனா கிட்ட சத்தம் போடுறாங்க. மீனாவும் ஆமா நான் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்ல, என்ன உனக்கு அவ்வளோ திமிரு? நீ எதுக்காக செல்வத்த பார்த்து பேசின? அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டான் தெரியுமா? அவன கஷ்டப்படுற அளவுக்கு அவன் மனச நீ கஷ்டப்படுத்தியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்க வந்துட்டு மீனா மேல ரொம்ப கோவத்தோட இங்க வந்துட்டு முத்துவும் பேசுறாங்க. இப்படி பேசிக்கிட்டு இருக்க நேரத்துல தான் உடனே மீனாவுக்கு ஒரு ஃபோன் வருது. சீதா கால் பண்றாங்க. என்ன எ சீதா என்ன சீதா சொல்லு அப்படின்னு சொல்லி இங்க ஃபோன் அட்டெண்ட் பண்ண, அம்மாவுக்கு ரொம்ப உடம்புக்கு முடியலக்கா. ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். கொஞ்சம் சீக்கிரம் வரியாக்கா? நான் எங்கெங்கேயோ காருக்கு கால் பண்ணி பார்த்துட்டேன். எங்கேயுமே கார் கிடைக்கல. ஏன் மாமாவுக்கு கூட ஃபோன் பண்ணா, மாமாவுக்கு கூட ஃபோன் அட்டெண்ட் பண்ணவே மாட்றாருன்னு சொல்லும்போது, என்னங்க நீங்க அவசரமா சீதா ஃபோன் பண்றானா, அப்ப கூட நீங்க அட்டெண்ட் பண்ண மாட்டீங்களான்னு சொல்லும்போது, எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையாம், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதே நேரம் முத்துவும் பதறி அடிச்சு அங்கேருந்து கிளம்பி போக, அப்பதான் எங்க வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆகுறாங்க ரோகிணி. ரோகிணி என்ட்ரி ஆகும்போது எங்க முத்துவும் பார்த்துட்டு தான் போகுறாங்க. மீனா வந்துட்டு, என்ன மீனா இவ்வளோ பதட்டப்பட போறீங்களேன்னு சொல்லும்போது, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நான் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வரையும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு எங்க மீனா ஓடும்போது, அத்தைகிட்ட சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. சரி மீனா நீங்க போங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு எங்க ரோகிணி உள்ள வராங்க. மீனா வந்து முத்துவை கூட்டிட்டு ரொம்ப அவசரமா அங்கேருந்து கிளம்பி எங்க வீட்டுக்கு போக, வீட்டுக்கு போய் தன்னுடைய அம்மாவை கூட்டிட்டு நேரா ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. என்ன சீதா என்னாச்சுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு போற வழியில எங்க முத்து கேட்க, என்னன்னு தெரியல. அம்மாவுக்கு 2 நாளா கால் ரொம்ப கடுக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப பார்த்தா திடீர்னு மயக்கம் வேற வந்துடுச்சு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமான்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது. கால் கடுக்க நின்னு இங்க பூ கட்டிட்டே இருக்காங்கல்ல, அதனால தான். இப்பதான் நீ வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டல, இனிமேலாவது அம்மாவை வேலைக்கு போக விடாம வீட்லயே இருக்க வச்சானேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதான் மாமா நானும் சொல்றேன். ஆனா அம்மா மட்டும் நான் சொல்றத கேட்கவே மாட்றாங்களே சொல்லி இங்க வந்து சீதாவும் சொல்றாங்க. ஒரு வழியா ஹாஸ்பிட்டல் வந்துடுது. ஹாஸ்பிட்டல் போயிட்டு தன்னுடைய அம்மாவ கூட்டிட்டு உள்ள போய் பார்க்குறாங்க. அவங்க வந்துட்டு சில மருந்து மாத்திரைகள்லாம் எழுதி கொடுக்க எங்க வீட்டுக்கும் கூட்டிட்டு வந்துடுறாங்க. வீட்ல கொண்டு வந்து விடுற முத்து எங்க மீனா கிட்ட பேசவே இல்ல. என்னக்கா எதுவும் பிரச்சனையான்னு சொல்லி கேட்க, அது ஒண்ணும் இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு இங்க தன்னோட அம்மாவ மட்டும் நல்லா பார்த்துக்கோ. அம்மாவ எங்கேயும் விடாத நான் பார்த்துக்கிறேன். அடிக்கடி வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு இங்க மீனாவும் சீதா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா சத்யா எங்கன்னு சொல்லி கேட்கும்போது, சத்யா வெளியில போனாக்கா இன்னும் வரல. அவனுக்கு ஃபோன் பண்ணாலும் போகவே மாட்டுது. மாமா ஒரு நிமிஷம் உங்க ஃபோன் குடுக்குறீங்களா? நான் சத்யாவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லணும். என்னுடைய ஃபோன்லேருந்து போகக்கூட மாட்டுதுன்னு சொல்றாங்க. சரின்ட்டு இங்க என்ன பண்றாங்கன்னா, எங்க முத்து வந்துட்டு ஃபோன வந்துட்டு சீதாட்ட குடுக்குறாங்க. சீதா வந்து இங்க சத்யாவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்ல, சரி உடனே வரேன் சீதா நீ ஃபோன வைன்னு சொல்லிட்டு இங்க சத்யா வந்துட்டு ஃபோன வச்சுடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்பதான் ஃபோன் வைக்க போற நேரத்துல அப்பதான் சீதா உள்ள பார்க்குறாங்க. சரி இதில நம்ம அக்காவோட ஃபோட்டோஸ் கடைசில நம்ம எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே இதில இருக்குல்ல. நம்மளும் இந்த ஃபோட்டோவ வந்துட்டு நம்ம சென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சவங்க, தன்னுடைய மாமாவோட ஃபோன்ல வந்துட்டு உள்ள போய் பார்க்குறாங்க. அதில தான் வீடியோ இருக்கிறதே அவங்க அப்ப தூக்கி பார்க்குறாங்க. அப்போ இந்த வீடியோவ எடுத்து பார்க்கும்போது தான், இந்த வந்து பணத்த திருடுனதே சத்யான்ற விஷயம் தெரிய வருது. இத பார்த்துட்டு எங்க சீதா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறது மட்டும் இல்லாம, இங்க மீனாவ கூப்பிட்டு விஷயத்த சொல்றாங்க. மீனா கூப்பிட்டு தனியா விஷயத்த பேசிக்கிட்டு இருந்ததும், "என்னடி 2 பேரும் தனியா என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி இங்க வந்து தன்னுடைய அம்மா கேட்கும்போது, இந்த விஷயத்த எப்படி சொல்றதுன்னு தெரியாம 2 பேரும் தயங்கி நின்னுட்டு இருக்காங்க. அதே நேரம் முத்துவையும் பார்க்குறாங்க. "என்ன சீதா ஃபோன் பேசிட்டியா இல்லையா? கொண்டு வந்து குடுன்னு" சொல்லும்போது, "என்ன மாமா? எதுக்காக மாமா இந்த விஷயத்த மறைச்சீங்க? உங்க மேல நாங்க தவறா நெனச்சிட்டு இருந்த பொழுதும், அப்ப கூட நீங்க சத்யா மேல தான் தப்பு இருக்குன்னு எதுக்காக மாமா எங்ககிட்ட சொல்லல? இப்போ இந்த வீடியோவ பார்த்த பிறகு தானே எங்களுக்கே உண்மை தெரியுது. எதுக்காக மாமா மறைச்சீங்கன்னு" சொல்லி எங்க சீதா கேட்க, அதுக்கு இங்க உடனே எங்க சந்திரா ரொம்ப பதட்டப்படுறாங்க. "என்னடி ஆச்சு? எதுக்குடி இவ்வளோ கோவமா பேசுறேன்னு" சொல்லி கேட்குறப்போ, "இதோ நீயே பாருமான்னு" சொல்லும்போது, இங்க வந்துட்டு சீதா கையில இருக்க ஃபோன வந்து பிடுங்கிக்கிறாங்க முத்து. எதுக்கு இப்போ இந்த விஷயத்த நீங்க மறைச்சீங்க? இந்த சத்யா முதல்ல வீட்டுக்கு வரட்டும். அப்ப இருக்கு அவனுக்குன்னு சொல்லும்பொழுதே, இங்க சத்யா வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆகுறாங்க. வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆகுற சத்யாவ போட்டு இங்க மீனா அடி அடின்னு அடிக்க, எதுக்குக்கா இப்ப வந்ததும் வராதமா அடிக்கிறேன்னு சொல்லும்போது, என்ன காரியம்டா பண்ணி வச்சிருக்க? ஏற்கனவே நம்ம அத்தைக்கு நம்ம குடும்பத்தோட எல்லா நிலைமையும் தெரியும். நம்மள ஏற்கனவே மட்டம் தட்டி அசிங்கப்படுத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கப்போ நீ இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணியிருக்கன்னு வீட்ல இருக்கவங்களுக்கு தெரிஞ்சா, அங்க இருக்கிற என் நிலைமை என்னாகிறது? நம்ம குடும்பத்த பத்தி அவங்க இன்னமும் பேசி பேசி என்ன கஷ்டப்படுத்திட்டே இருப்பாங்கடா. எதுக்காகடா இப்படி பண்ணணும்னு சொல்லி இங்க வந்துட்டு சத்யாவ போட்டு அடிக்கிறாங்க. இந்த விஷயத்த சொல்றதுக்காக தான் இவர் வந்தாரா அப்படின்னு சொல்லும்போது, இவ்வளவு நாளா இவர் சொல்லாத விஷயத்த இப்ப மட்டும் எதுக்காகடா சொல்ல போறாரு? இப்ப கூட அவரை தானே நீ தப்பா சொல்ற. நீ செஞ்ச தப்ப இப்ப வரைக்கும் ஒத்துக்கவே மாட்டியாடான்னு சொல்லி எங்க அடிக்க, இங்க சீதாவும் அடிக்கிறாங்க. உடம்பு முடியலனாலும் சந்திராவும் இங்க சத்யாவை அடிக்க வர முத்து வந்து தடுக்கிறாங்க. அத்தை விடுங்க அத்தை அப்படின்னு சொல்லும் பொழுது, என்ன டிராமா பண்றீங்களா? இங்க என்ன அடிக்கிற மாதிரி அடிக்க வச்சுட்டு எல்லாருக்கும் என் மேல வெறுப்பு வர மாதிரி நடக்க வச்சுட்டு, இப்ப எதுவுமே தெரியாத மாதிரி நல்லவ மாதிரி நடிச்சா அப்படின்னு சொல்லும் பொழுது, எல்லாத்துக்கும் காரணம் அந்த சிட்டி தானே. சிட்டியால தானே நீ இப்போ இப்படி மாறி வந்து நின்னுட்டு இருக்க.
சொந்த அக்கா மாமான்னு கூட பார்க்காம இவ்வளோ பெரிய விஷயத்த நீ செஞ்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இங்கே கண்டபடி திட்டவும் ஆரம்பிக்கிறாங்க சந்திரா. சந்திரா திட்டுறதை கேட்டு பொறுக்க முடியாத இங்க சத்யா இனிமே நான் அந்த வீட்டுக்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி வேகமாக கிளம்பி வெளியில போக, நீ என்னடா இந்த வீட்டுக்கு வராம போறது, இப்பவே அந்த சிட்டியை நான் என்ன பண்ற பாருன்னு சொல்லி அந்த உடம்பு முடியாததோட கீழே வேகமாக கிளம்பி போக, அத்தை இங்கே போறாங்க வா போகலான்னு சொல்லி இங்கே பின்னாடியே மீனாவை கூட்டிகிட்டு போக, அதுக்குள்ளே இங்கே சந்திரா என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஆட்டோ பிடிச்சி நேராக கிளம்பி முடியாத பட்சத்துலையும் இங்கே பயங்கர கோபத்தில் இருக்க சந்திரா நேராக சிட்டியை பார்க்குறதுக்காக சிட்டியோட ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அதுக்கு இடையில இங்கே பின்னாடியே வந்துட்டு நம்ம சத்யா மீனா முத்துன்னு எல்லாருமே கிளம்பி போக, அங்கே போன இங்கே சந்திரா வந்துட்டு பயங்கரமாக எங்கள் சிட்டிக்கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இங்கே சந்திரா அவன் முகத்திலே பலர் நாலு அற விடுறது மட்டும் இல்லாமல் சட்டையை பிடிச்சி நாலு கேள்வி கேட்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து பக்கத்தில் பொறுக்க முடியாதவங்க, நீங்கள் சத்யாவோட அம்மான்றதுனால தான் நாங்கள் இவ்வளோ பொறுமையாக இருந்துகிட்ருக்கோம், மரியாதையாக அவங்க கழுத்துலேருந்து கையை எடுங்கன்னு சொல்லும்போது, டேய் விடுங்கடா, அம்மாவுக்கு ஏதோ உண்மை தெரிஞ்சிருக்கு, அதனால தான் இப்படி என்கிட்ட சண்டை போடுறதுக்காக வந்திருக்காங்கன்னு சொல்லும்போது, உன்னால தான் இப்படி என் பையன் கெட்டு போயிட்டான், நீ பண்ண வேலையால் இப்போ அவன் திருடன்ற ஒரு பழிச்சொல்லை வாங்கி நின்றுட்டு இருக்கான், இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சா என்னாகிறது, எங்கள் மீனோட மாமியாருக்கு தெரிஞ்சா அவன் வாழ்க்கை என்னாகிறதுன்னு சொல்லி கேட்கும்போது எங்கள் சிட்டி பயங்கரமாக சிரிக்கவும் செய்கிறாங்க. ஆமாம் உன் பையன் தான் எடுத்தான் அப்படின்ற மாதிரி இங்கே தெனாவட்டா பேசுகிற சிட்டியை பார்த்து இன்னும் பலர்னு நான் அறவிடும்போது, அப்போ அங்கே வந்து எங்கள் சிட்டி என்ன பண்ணுறாங்கன்னா சந்திராவை பிடிச்சி கீழே தள்ள போகிற நேரத்தில் ஓடி வந்து இங்கே வந்து சத்யாவை தன்னுடைய அம்மாவை பிடிக்கிறாங்க. என்ன சிட்டி என்ன நினச்சிட்ருக்க, எங்கள் அம்மாவை பிடிச்சி எதுக்காக நீ கீழே தள்ளி விடுற அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, உங்கள் அம்மாவை என்னடா, உங்கள் அம்மா நான் யாருன்னு தெரியும்ல உனக்கு, ஏன் மேலே கையை வைக்கிறாங்க, நானும் இப்போ சொசைட்டியில் நல்ல ஒரு பொசிஷனில் இப்போ வந்துட்டுருக்கேன்னு சொல்லும்போது, இதை பார்த்து எங்கள் முத்து வந்துட்டு, ஆமாம்மா திருடி சம்பாதிக்கிற நீ நல்ல பொசிஷனில் தான் இருப்ப அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு என்ன இப்போ உங்கள் மாமாவை கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி இங்கே சத்யாவை பார்த்து சிட்டி கோவமாக பேசுகிறாங்க. என்ன சிட்டி நீ இப்படியெல்லாம் நடந்து பண்ண நினச்சி கூட பார்க்கல, நீ எதுக்காக இப்படி பண்ணன்னு சொல்லி கேட்குறப்போ உடனே சிட்டி நினைக்கிறாங்க, சத்யாவுக்கு ஒரு வேளை உண்மை தெரிஞ்சிடுச்சா, ரோஹிணி கிட்ட சொல்லி நம்ம வந்துட்டு வீடியோ எடுக்க சொன்ன விஷயத்தில் அந்த ரோஹிணி எதுவும் சொதப்பிடுச்சா, அந்த விஷயம் தெரிஞ்சதுனால தான் இப்போ அவங்க அம்மாவும் அதே நேரம் முத்து மீனான்னு சொல்லி எல்லாருமே கோவப்பட்டு வந்திருக்காங்களா நினச்சிட்டு, ஆமாண்டா நான் தாண்டா செய்ய சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சிட்டி சொல்கிறேன் அப்படின்னு இங்கே எதுவுமே புரியாத மாதிரி சத்யா கேட்க, அதுக்கு சிட்டி சொல்கிறாங்க, ஆமாண்டா நான் தான் அந்த ரோஹிணி கிட்ட சொல்லி எங்கள் முத்துவோட ஃபோனில் இருக்க வீடியோ எடுத்து எல்லாருக்கும் அனுப்ப சொன்னேன், நல்ல வேலை இப்போ அந்த பொண்ணும் நான் சொன்னதை செஞ்சுருக்கும் போல், அதான் நீங்கள் கோவப்பட்டு வந்திருக்கீங்க, என்ன உங்கள் ரெண்டு பேரையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டாங்களா அப்படின்னு இங்கே சத்யாவை பார்த்தும் முத்துவை பார்த்தும் ரொம்ப சந்தோஷத்தோடு பேசுகிறாங்க. எதுவுமே புரியாத மாதிரி இங்கே மீனா முத்து ரெண்டு பேருமே நின்றுட்டுருக்காங்க. அதுக்கு உடனே சத்யாவை பார்த்து சொல்கிறாங்க, ஆமாண்டா உங்கள் அக்காவையும் உன் மாமாவையும் பழி வாங்கணுங்கிறதுக்காக தான் உன்னை நான் இவ்வளோ நாள் கூட வச்சுருந்தேன், இப்போது நான் பழி வாங்கிட்டேன், அந்த வகையில் எனக்கு சந்தோஷம், எனக்கு தெரிஞ்ச ஆள் மூலமாக தான் அந்த வீடியோவை நான் எடுக்க சொன்னேன், அந்த வீடியோவை எடுத்ததுனால தான் இப்போது அந்த வீடியோ வெளியில் போய் உன் குடும்பத்தில் இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சு இப்போது உன் குடும்பமும் அசிங்கப்பட்டு நிற்கிது, இப்போது நீயும் எங்கள் மீனாவும் வெளியில் வந்துட்டீங்க, வீட்டை விட்டு உங்கள் அம்மாவே உங்களை கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளியிருப்பாங்களே அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படுறாங்க. இப்போ தான் அங்கே வந்து சத்யாவுக்கே புரியுது, சிட்டி எதுக்காக நம்மளை இவ்வளோ நாள் கூட வச்சுருந்தான்ற விஷயமும் புரியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கும் காட்டணும்னு முடிவு பண்ணது, இங்கே பிளான் பண்ணது எல்லாமே இங்கே சிட்டி தான். சிட்டி யார் மூலமாகவோ அந்த வீடியோவை வெளியில் அனுப்பணுன்றதை நினச்சிருக்கான், அதை வச்சு தான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கான்றது புரியுது. உடனே சத்யா கேட்குறாங்க சிட்டிக்கிட்ட, என்ன சிட்டி பேசுகிற, நீ என்ன பேசுகிறன்றதை புரிஞ்சு தான் பேசுகிறியா, நீ எப்போ இதெல்லாம் செஞ்சேன்னு சொல்லி கேட்குறப்போ அப்போ தான் அங்கே சிட்டிக்கு எல்லாமே புரிய வருது, என்ன பேசுகிறாங்க இவங்க, அப்போது எந்த விஷயமே தெரியலையா, இப்போது இவங்க யதார்த்தமாக தான் வந்தாங்களா அப்படின்றத எங்கள் சிட்டியும் புரிஞ்சுக்கிறாங்க. அது வந்து சத்யா அப்படின்னு சொல்லும்போது, போதும் சிட்டி நிறுத்து, உன் வாயிலேண்டே உண்மை வந்ததுக்கு பிறகு திரும்பவும் உன்னை நம்புறதுக்கு நான் தயாராகவே இல்லை அப்படின்னு சொல்லி எங்கள் சத்யா ரொம்ப கோவப்படுறாங்க. பாத்தியாடா இப்போனாலும் புரிஞ்சுக்கோ, என் ஃபோனில் இருக்க வீடியோ இவனுக்கு தெரிஞ்சிருக்கு, அது மட்டும் இல்லாமல் நீ இவன்கிட்ட சொல்லியிருக்கிறதுனால தான் இவனுக்கு தெரிஞ்சிருக்குன்றது நல்லா தெரியுது, ஆனால் என் ஃபோனில் இருக்க வீடியோவை எடுத்து இப்படி எல்லார்கிட்டையும் போட்டு காட்டி ஒன்றா அசிங்கப்படுத்துறது மட்டும் இல்லாமல் என்னை மீனாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புன்னு நினைக்கிறவனை நீ இவ்வளோ நாள் நம்பி இவன் கூட சுற்றிட்டு இருந்தியே, அப்போவே நான் சொன்னேனேடா இவன் நல்லவன் இல்லை, சரியான நேரத்தில் உன்னை எப்போ வேணாலும் எதுக்காக வேணாலும் யூஸ் பண்ணிப்பான் பயன்படுத்திப்பான், அதை பற்றி நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொன்னேன், ஏன்டா அதெல்லாம் நீ புரிஞ்சுக்காம இப்படி நடந்துக்கிட்டேன்னு சொல்லி இங்கே சத்யா மேலேயும் கோவப்படுறாங்க முத்து. மீனாவும் சந்திராவும் இங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணி நின்றுட்டு இருக்கதை பார்த்ததும் எங்கள் சத்யா வந்து ஓடி போய் தன்னுடைய அம்மா கிட்டேயும் அக்கா கிட்ட மாமா கிட்ட எல்லார்கிட்டையும் மன்னிப்பும் கேட்குறாங்க. எங்கள் அம்மா மேலே கையை வச்சுட்டலன்னு சொல்லி ரொம்ப கோவப்படுற எங்கள் சத்யா, உன்னை நம்பினதுக்கு என் குடும்பத்தையே நீ இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திட்டே அப்படின்னு சொல்லி எங்கள் சிட்டியை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. பக்கத்தில் நிற்கிற பசங்க எல்லாரும் எங்கள் சத்யாவை தடுக்க நினைக்க, அப்போ முத்து வந்துட்டு இன்னும் போட்டு அந்த பசங்களையும் வெளுத்து வாங்குறாங்க. இன்னொரு தடவை இங்கே வட்டிக்கு பிஸ்னஸ் பண்ணுறேன், அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லி இங்கே ஏதாவது நீ நடத்திட்டு இருந்த, நீ நடத்துறதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது, ஆனால் உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும், மற்றவங்கள வட்டிக்குன்னு சொல்லிட்டு நீ கஷ்டப்படுத்துறதும் அவங்க வீட்டில் போயிட்டு நீ என்னெல்லாம் வேலை பார்க்குறன்றதும் என்கிட்ட இப்போ வீடியோவே இருக்குது உனக்கே தெரியும்லன்னு சொல்லும்போது,
இதை கேட்ட எங்கள் சத்யாவும் அந்த வீடியோவை என்கிட்ட கொடுங்க மாமா, நானே இப்போ போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு எங்கள் சத்யா சொல்ல, இவ்வளோ நாளாக அண்ணன் தம்பி போல் பழகிருப்போம்னு சொல்லும்போது அண்ணன் தம்பியாக பழகுனது அப்படின்னு நினச்சதுனால தான் என்னை நீ எல்லார்கிட்டையும் மாட்டி விடணும்னு நினச்சியா? என் அக்காவையும் மாமாவையும் வெளியில் அனுப்ப நினச்சியா? உன்னோட அக்கா எனக்கு என் அக்கா மாதிரி, எனக்கு அக்கா இல்லைனாலும் உன்னோட அக்காவை நான் சொந்த அக்காவை நினச்சிக்கிறேன்னு சொன்னது எல்லாமே வெறும் வாய் வார்த்தைத்தானா அப்படின்னு சொல்லும்போது, யாருக்கு யாருடா அக்கா? நான் சத்யாவுக்கு மட்டும்தான் அக்கா. உங்ககிட்ட நான் பல தடவை சொல்லிட்டேன். ஏதேதோ பேசி இங்கே சத்யாவுடைய மனசை வேணா மாற்றிருக்கலாம், சுற்றி இருக்க எல்லாருடைய மனசையும் மாற்றணும்னு நினைக்கிறது உன்னுடைய பெரிய முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லி இங்கே பலான நாள் அறையும் மீனாவை கொடுக்க, எல்லார்கிட்டையும் அடி வாங்கிக்கிட்டு ரொம்ப அசிங்கப்பட்டு இங்கே சிட்டி நிற்கிறது மட்டும் இல்லாமல் இங்கே முத்து ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிடுறாங்க போலீஸ்க்கு. போலீஸ் கொஞ்ச நேரத்தில் வந்து எங்கள் அலேக்கா கூண்டோட தூக்கிட்டு போயிடுறாங்க. மாமா, சொல்லப்போனால் நானும் ஜெயிலுக்கு போக வேண்டிய ஆளு தான். இப்போ இந்த வீடியோ யார் மூலமாகவோ வெளியில் வந்திருக்குன்னு சொன்னால, அப்போ அப்படிப்பட்ட ஆள் யாரோ இவங்களுக்கு உதவி பண்ணுறாங்கன்னு தானே அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட நான் ஒரு பெரிய உண்மையை மறைச்சிட்டேன்னு சொல்ல, என்னடா சத்யான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் மாமா, இங்கே வந்துட்டு உங்கள் வீட்டில் இருக்காங்கல்ல ரோஹிணி, அவங்க 2-3 டைம் இங்கே வந்து சிட்டியை பார்த்து சிட்டிக்கிட்டேருந்து பணத்தை வந்துட்டு வாங்கியிருக்காங்க கடனாக. ஒரு 4 லட்சத்திற்கு கடனாக வாங்கியிருக்காங்கன்னு சொல்லும்போது இதை கேட்ட முத்து மீனாவுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியை கொடுக்குது. சந்திராவும் என்னடா சொல்கிறேன்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியத்தோடு கேட்குறாங்க. ஆமாம்மா, அப்போல்லாம் இந்த விஷயத்தை பற்றி நான் பேச வேண்டாம் தான் இருந்தேன். ஆனால் சிட்டி எனக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை என் முதுகில் குத்திருக்கான்னு நினைக்கும் போது என்னால் அதை ஏற்றுக்க முடியல, தாங்கிக்க முடியல. இப்போ இவங்க சொல்கிறத வச்சு பார்க்கும்பொழுது அவன் ஏற்பாடு பண்ண ஆள் வந்துட்டு எதுக்காக அந்த ரோஹிணியாக இருக்கக்கூடாது? ரோஹிணி தானே எப்பொழுதும் வீட்டில் இருக்கவங்க. அப்போ அவங்க மூலமாக தானே உங்கள் ஃபோனில் இருக்க வீடியோவை எடுத்து எல்லார்கிட்டையும் போட்டு காட்டி உங்கள் 2 பேரையும் வெளியில் அனுப்பணும்னு நினச்சிருக்கக்கூடாது. எனக்கு என்னமோ அவங்க மேலே தான் சந்தேகமாக இருக்குன்னு சொல்ல, அப்போ தான் முத்து மீனாவுக்கு மிகப்பெரிய சந்தேகம் ஏற்படுது எங்கள் ரோஹிணி மேலே ஏற்கனவே இங்கே பல சந்தேகத்தில் முத்து இருந்துகிட்டு இருக்க. இப்போ சத்யா சொன்ன விஷயத்தில் அது கன்ஃபார்ம் ஆகுது. இங்கே மலேசியாவில் அப்பா இருக்கும் பொழுது இங்கே வந்து கடன் வாங்கணுன்ற அவசியமும் இல்லையேன்னு நினச்சிட்டு இருக்கேன். சரி, முதல்ல வாங்க இங்கேருந்து நம்ம கிளம்பலான்னு சொல்லி இங்கே வந்து சந்திராவையும் கூட்டிக்கிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதும் அங்கே சத்யா சீதான்னு சொல்லி எல்லாருமே நின்று பார்த்துக்கிட்டு இருக்கேன். எங்கள் முத்துவும் மீனாவும், அம்மா இதை நினச்சி எதுக்கும் கவலைப்படாதீங்க. அதான் இப்போது ஒரு வழியாக அந்த சித்தி கெட்டவன்னு சத்யாவுக்கு தெரிஞ்சிடுச்சுல, இனிமேல் அவன் அந்த சிட்டி கூட சேர மாட்டான்னு சொல்லும்போது எனக்கு இப்போ வரைக்கும் அவன் மேலே நம்பிக்கையே வரல. ஒருவேளை இந்த சிட்டி வெளியில் வந்ததுக்கு பிறகு சிட்டியால் எதுவும் இந்த சத்யாவுக்கு ஆபத்து வந்துருமோன்ற ஒரு பயம் தான் வருது. ஏன்னா இவன் போட்டு அவன் அவளோடய அடிச்சிருக்கான். அப்போ அவன் சொன்ன விஷயத்த நினைக்கும் போது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. வெளியில் வந்ததும் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு போனால, அதை நினைக்கிறப்ப தான் எனக்கு கொஞ்சம் பதட்டமாகவே இருக்குன்னு சொல்லும்போது, அதான் நான் இருக்குல்ல, நான் பார்த்துக்கிறேன். சத்யா இனிமேல் என்னோட பொறுப்பு, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு எங்கள் முத்து சொல்ல, எங்கள் முத்துவை ஓடி போய் சத்யாவும் பிடிச்சிக்கிறாங்க. மன்னிச்சிருங்க மாமா, நான் எங்கள் சிட்டி சொன்னதை நினச்சி சிட்டி சொன்னதை நம்பி நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். உங்களை மட்டும் இல்லை, மொத்த குடும்பத்தையும் நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். நீயும் என்னை மன்னிச்சிருக்கான்னு சொல்லும்போது, இப்போ வந்து யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்றதை புரிஞ்சு நடந்துக்கூடா. உன்னோட நல்லதுக்காக சொல்கிறவங்க யாரும் கெட்டவங்கள ஆகிட மாட்டாங்க. ஆனால் உனக்கு பக்கத்திலே இருந்து நீ செய்கிறதெல்லாம் சரி சரின்னு சொல்லிட்டு இருக்காங்க பாரு, அவங்க தான் உனக்கு மிகப்பெரிய எதிரியாகவும் மாறுவாங்க அப்படின்னு இங்கே வீணா சொல்ல, அதை கேட்டு இங்கே சத்யாவும் தலையாட்டிக்கிறாங்க. என்னை மன்னிச்சிருங்க மாப்பிள்ள, இங்கே நான் வந்துட்டு எதுக்காக நீங்கள் இங்கே சத்யாவை அடிச்சிங்கன்னு தெரியாமல் நான் கூட உங்கள் மேலே ரொம்ப கோவப்பட்டு பேசிட்டேன்னு சொல்லிட்டு எங்கள் மன்னிப்பு கேட்க, என்னத்தை நீங்களே எனக்கு அம்மா மாதிரி தான். ஆனால் நீங்கள் வந்துட்டு பேசினது தப்பில்லை. என்ன இருந்தாலும் பசங்க மேலே கையை வச்சா கோவப்படத்தானே செய்வாங்க. ஒரு அம்மாவாக நீங்கள் அந்த இடத்துல நடந்துட்டீங்க, அதை நான் எப்பொழுதும் பெருசாக எடுத்துக்கல. ஆனால் இப்போ உண்மை தெரிஞ்சிடுச்சுல, இந்த விஷயம் வேறு யாருக்கும் தெரிய வேண்டாம். இனிமேல் இதை நான் பார்த்துக்கிறேன். இந்த வீடியோ என் ஃபோனில் இனிமேல் இருக்க வேண்டிய அவசியமும் கிடையாதுன்னு சொல்லி அந்த வீடியோவை டெலீட் பண்ணிடுறாங்க. மொத்தமாக டெலீட் கொடுத்துட்றாங்க. இங்கே ரோஹிணி வேற காத்துக்கிட்டு இருக்காங்க முத்துவோட ஃபோனில் இருக்க வீடியோவை எடுக்கணும்னு. ஆனால் இங்கே நடந்த விஷயம் எதுவுமே தெரியல. சிட்டி ஜெயிலுக்கு போன விஷயம் வரையும் அவங்களுக்கு இப்போ வரைக்கும் எதுவுமே தெரியாமல் இருந்துகிட்டு இருக்கு. அந்த ரோஹிணிக்கு நாங்கள் பார்த்துக்குறோம், அந்த ரோஹிணியை நாங்கள் கையும் களவுமாக பிடிச்சிக்கிறோன்னு சொல்லும்போது, அதுக்கு எங்கள் சத்யா சொல்கிறாங்க, அவங்க வந்துட்டு இங்கே பணம் வாங்கிட்டு போனதுக்கான ஆதாரம் எல்லாமே அங்கே சிட்டியோட ஆஃபீஸில் தான் இருக்குது, நான் வேணா எடுத்துகிட்டு வந்து தரேன் மாமான்னு சொல்லும்போது, அதுக்கு எங்கள் முத்து சொல்கிறாங்க, வேணா சத்யா, இதுக்கப்புறம் நீ அந்த சிட்டி இருக்கிற பக்கம் கூட தலை வச்சு படுக்கக்கூடாது. இனிமேல் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை நான் பார்த்துக்கிறேன். அது எனக்கும் சிட்டிக்கும் இருக்கிறமான பிரச்சனையாக இருந்துட்டு போகட்டும். நீ படிக்கிறது மட்டும்தான் முக்கியம். உன் அக்காவும் உன் அம்மாவும் ஆசைப்பட்ட அந்த விஷயத்தை மட்டும் செய்ய, படித்து பெரிய ஆளாகிறதுக்கான வழியை பாரு. அதை விட்டுட்டு எங்கள் சிட்டி பின்னாடி இனிமேல் நான் உன்னை பார்க்கவே கூடாதுன்னு சொல்லும்போது, இனிமேல் நான் அப்படிப்பட்ட தப்பை என்றைக்குமே பண்ண மாட்டேன் சொல்லி அழுகிறாங்க. இங்கே சந்திராவுக்கும் அதே நேரம் சத்யாவுக்கும் தைரியம் சொல்கிறேன். இங்கே முத்துவை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மீனா மனசளவில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் இதுக்கெல்லாம் பின்னாடி எங்கள் ரோஹிணி தான் இருக்குமோன்ற ஒரு சந்தேகம் அவங்களுக்குள்ளே இருக்குது. அம்மாவை பத்திரமா பார்த்துக்கோ, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு எங்கள் மீனாவையும் கூட்டிகிட்டு எங்கள் முத்து கிளம்புறாங்க. அதே நேரம் எங்கள் சீதாவும் வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்கே மாமா வந்துட்டு எப்போதுமே நம்ம குடும்பத்துக்காக நல்லது மட்டும்தான் நினைக்கிறாரு, நாம தான் அவரை தப்பாக நினச்சிட்டோன்னு சொல்லி எங்கள் சந்திராகிட்ட பேசிக்கிட்டு இருக்க. சந்திரா அதே ஃபீலிங்கில் எங்கள் முத்துவையும் மீனாவையும் பார்க்க முத்து மீனா 2 பேருமே வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. இதை எப்படிங்க கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லும்போது, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் மீனா, இந்த விஷயத்தை பற்றி வீட்டில் தெரிஞ்சுக்கிற மாதிரி நீ காட்டிக்க வேண்டாம். கையும் கழுவுமா, இப்போ நான் ரோஹிணியை கையும் கழுவுமா பிடிக்கிறேன் பாரு,
இந்த ஃபோனில் வீடியோ இந்த ஃபோனில் வீடியோ இருக்குது, அதை எடுத்தாகணுன்ற ஒரு எண்ணத்தில் தானே அங்கே ரோகிணி இருக்குது. அதுக்கு நான் சரியான பொறி வைக்கிறேன், அந்த பொறியில் சிக்காமல் போயிடாதுன்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு முத்துவும் ஒரு பிளானிங்கில் தான் வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க எங்கள் மீனாவை கூட்டிகிட்டு. ஆனால் கையும் களவுமா பிடிப்பட்ட சிட்டி இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் கம்பியேன்னு அந்த விஷயம் தெரியாத எங்கள் ரோகிணி முத்துவோட ஃபோனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் எங்கள் சத்யா மனசளவில் தெரிஞ்சு தன்னுடைய அம்மா கிட்டையும் சீதா கிட்டையும் மன்னிப்பு கேட்டு அங்கே அழுதுட்டும் இருக்காங்க.